Hi students, good afternoon. So last class lo வந்து monophasic liquid dosage form oral for internal use la mixtures பார்த்தாச்சு. So the mixture na என்ன, அதோட advantages, disadvantages, what are the types of mixture. So வந்து அந்த typesல வந்து என்னென்ன இருக்குன்னா, so mixture containing soluble substances, so carbonative mixture அதோட preparation பார்த்தாச்சு. Then mixture containing diffusible solids, mixture of magnesium sulfate. So வந்து diffusible solids, indiffusible solids, precipitated forming liquids, then slightly soluble liquids. அதில் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோன்னா soluble substanceக்கு carbonative mixture, insoluble substanceக்கு அதாவது indiffusible substanceக்கு calcium carbonate பார்த்தாச்சு. So today's classes continue with mixture containing diffusible solids. So diffusible solids in the sense not completely soluble, so slightly soluble ஆகிற மெட்டீரியலுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் magnesium sulfate mixture. So diffusible solids are slightly or partially, so வந்து கம்ப்ளீட்டாக வந்து soluble ஆகாது வாட்டரில், slightly அல்லது partially soluble ஆகும். ஸோ suspending agent is need not necessary in the information. அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண கால்சியம் கார்பனேட்டில் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டிங் ஏஜென்ட் அது வந்து கம்ப்ளீட்லி இன்டிஃபியூசிபிள்னால சஸ்பெண்டிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ வந்து இதில் வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட்டு தேவையில்லை. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட், லைட் மெக்னீஷியம், அதாவது மெக்னீஷியம் சல்ஃபேட் மிக்சரில் டிஃப்யூசிபிள் சாலிட்ஸ் ஆர் slightly or partially soluble in water. So suspending agent is not necessary in the formulation. So வந்து magnesium இதுக்கு என்ன ஃபார்முலானா magnesium sulfate, light magnesium carbonate and peppermint water. So procedure, so first வந்து magnesium sulfate நல்லா fine powder வச்சுக்கிறோம். Trichurate magnesium sulfate and light magnesium carbonate with a little quantity of peppermint water. So இதில் peppermint water தான் வந்து இதில் வெஹிக்கிள். ஸோ வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் எடுத்துகிட்டு லைட் மெக்னீஷியம் கார்பனேட், ஸோ ரெண்டு சாலிட் மெட்டீரியலையும் நல்லா ட்ரைச்சுரேட் பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரைச்சுரேட் பண்ணிவிட்டு அதில் பெப்பர்மிண்ட் வாட்டர் லைட்டாக லிட்டில் குவான்டிட்டி ஆட் பண்ணி தரவாக மிக்ஸ் பண்ணுறோம். தென் ஆட் த ரிமைனிங் குவான்டிட்டி ஆஃப் பெப்பர்மிண்ட் வாட்டர். ஸோ வந்து ரிமைனிங் குவான்டிட்டி ஆஃப் பெப்பர்மிண்ட் வாட்டர் வச்சு மேக் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ட்ரைச்சுரேட் வெல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த மெஷரிங் கிளாஸ். ஸோ ட்ரைச்சுரேட் பண்ணிவிட்டு மெஷரிங் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தென் இட் இஸ் அட்ஜஸ்டட் டு த ரெக்வயர்ட் வால்யூம். ஸோ நமக்கு 50 ml 50 ml. ஸோ லிட்டில் குவான்டிட்டி இந்த சென்ஸ் 5 ml அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், ஒரு 10 ml ஆட் பண்ணோம்னா மொத்தமாக வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருப்போம் 50 ml நம்ம 50 எவ்வளோ வந்து இதில் 50 ml பெப்பர்மிண்ட் வாட்டர்னா அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மேக் பண்ணோம். ஸோ மேக் பண்ணுறதுக்கு மெஷரிங் கிளாஸில் ஊற்றிட்டு ரிமைனிங் குவான்டிட்டி நம்ம அந்த 50 ml வர்றதுக்கு நம்ம எவ்வளோ வச்சுருக்கு மிச்சம் எவ்வளோ நம்ம ஊற்றணுமோ அதை இந்த பெப்பர்மிண்ட் வாட்டரை வச்சு மேக் பண்ணிடுவோம், அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து magnesium sulfate mixture. So storage in the sense it is stored in a well closed greenish tinned graduated bottle. So எல்லாத்துக்கும் ஒன்று தான், whole thing is to be taken at a time should be written on the label. So written on the label. So whole thing is to be taken at a time. So whole thing at a time எடுத்துக்கணும். So written on a label should be written ஆகும், அதை வந்து லேபிளில் எழுதிடணும். ஸோ இதோட மெயின் யூஸ் என்னென்னா இட் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். ஸோ வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ magnesium sulfate act as a saline purgative. So purgativeன்றது கான்ஸ்டிபேஷனில் கொடுப்போம். ஸோ லைட் magnesium carbonate வந்து antacid laxative, peppermint waterன்றது flavored vehicle. ஸோ flavoring agent-ஆக ஆக்ட் ஆகுது, வெஹிக்கிளாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ magnesium sulfate-ஓட யூஸ் என்ன purgative, magnesium carbonate-ன்றது antacid laxative, peppermint waterன்றது flavored vehicle. ஸோ இதான் வந்து magnesium sulfate mixture. ஓகேவா? செகண்ட் ஒன் இஸ் mixture containing precipitate forming liquids. So mixture containing precipitate forming liquids. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா காம்பவுண்ட் லொபீலியா அண்ட் ஸ்ட்ரமோனியம் மிக்சர். காம்பவுண்ட் லொபீலியா அண்ட் ஸ்ட்ரமோனியம் மிக்சர். ஸோ வந்து சம் லிக்விட்ஸ் ஆர் ரெசின்ஸ் அண்ட் டிங்சர்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் வாட்டர். சம் லிக்விட்ஸ் வந்து என்னென்ன சில லிக்விட்ஸ் வந்து ரெசின்ஸ் டிங்சர் மிக்ஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா தே ஃபார்ம் அ precipitate. ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஸோ வந்து precipitate ஃபார்மிங்னா precipitate ஃபார்ம் பண்ணும். ஸோ precipitate ஃபார்ம் பண்ணும் எதுனா ரெசின்ஸை டிங்சரை அதெல்லாம் வந்து வாட்டரில் ஆட் பண்ணும்போது. ஸோ பர்டிகுலர்லி வென் சாலிட்ஸ் ஆர் ப்ரெசென்ட், அப்போ வந்து சாலிட் மெட்டீரியல் மெயினாக இருக்கும்போது அதை வாட்டரில் சேர்க்கும்போது இந்த மாதிரி ரெசின்ஸ் இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு precipitate ஃபார்ம் ஆகுது. திஸ் precipitates ஆர் indiffusible masses. ஸோ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக இல்லாமல் இன்டிஃபியூசிபிளாக இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு டிஸ்பர்ஸ் த precipitate easily and suitable suspending agent to be included in the formula. ஸோ அதுக்கு ப்ராப்பராக வந்து டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்காக சூட்டபிள் சஸ்பெண்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன indiffusible solids containing insoluble solidsல கால்சியம் கார்பனேட் மிக்சர்ல சஸ்பெண்டிங் ஏஜென்ட் போட்டோம். அதே மாதிரி டிஃப்யூசிபிளுக்கு சஸ்பெண்டிங் ஏஜென்ட் தேவையில்லை. பட் இதே மாதிரி இன்டிஃப்யூசிபிள் மாசஸ் உருவாகிறதுக்கு நம்ம சஸ்பெண்டிங் ஏஜென்ட் தேவை. ஸோ என்ன போடுறோம் அப்படின்னா இதோட ஃபார்முலா என்னன்னா லொபீலியா எத்தீரியல் டிங்சர். ஸோ லொபீலியா எத்தீரியல் டிங்சர், ஸ்ட்ரமோனியம் டிங்சர். ஸோ வந்து
ஸ்ட்ரமோனியம் டிங்சர், பொட்டாசியம் அயோடைடு, மியூசிலேஜ் ஆஃப் ட்ரககாந்த். ஸோ இதுதான் வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட். அண்ட் குளோரோஃபார்ம் வாட்டர் அப்படின்றது வெஹிக்கிள். ஸோ வந்து குளோரோஃபார்ம் வாட்டர்ன்றது வெஹிக்கிள். ஸோ வந்து என்னென்னா லொபீலியா எத்தீரியல் டிங்சர், ஆக்டிவ் மெடிக்கமெண்ட், ஸ்ட்ரமோனியம் டிங்சர், ஸ்ட்ரமோனியம் டிங்சர்னால பொட்டாசியம் அயோடைடு, மியூசிலேஜ் ஆஃப் ட்ரககாந்த் அண்ட் குளோரோஃபார்ம் வாட்டர். ஸோ ப்ரொசீஜர். ஸோ மியூசிலேஜ் ஆஃப் ட்ரககாந்த் இஸ் டேக்கன் இன் வாட்டர். ஸோ ட்ரககாந்த் மியூசிலேஜ்னா ஒன்றும் இல்லை, ட்ரககாந்தில் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு மியூசிலேஜ் பனைஞ்சு வச்சிருப்போம்ல, அதான் வந்து மியூசிலேஜ். வந்து தொட்டா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லொபீலியா எத்தீரியல் tincture and stramonium tincture are added to this mucilage little by little with a constant titration. So அந்த mucilageல வந்து லொபீலியா எத்தீரியல் டிங்சரையும் ஸ்ட்ரமோனியம் டிங்சரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிட்டிலாக ஆட் பண்ணி வச்சிருக்கோம். பொட்டாசியம் அயோடைடு இஸ் டிசால்வ்டு இன் குளோரோஃபார்ம் வாட்டர். அதுக்கப்புறம் பொட்டாசியம் அயோடைடு குளோரோஃபார்ம் வாட்டரில் டிசால்வ் பண்ணிட்டு ஆடட் டு அபவ் டிங்சர். ஸோ அந்த குளோரோஃபார்ம் வாட்டரும் பொட்டாசியம் அயோடைடு சேர்ந்து இருக்க மிக்சர் கொண்டு போய் இந்த மியூசிலேஜில் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மியூசிலேஜ் ஆஃப் ட்ரககாந்த் எடுத்துக்கிட்டு லொபீலியா டிங்சரையும் ஸ்ட்ரமோனியம் டிங்சரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வச்சிருக்கோம். தென் இந்த பொட்டாசியம் அயோடைடு தனியாக குளோரோஃபார்மில் டிசால்வ் பண்ணி இந்த ரெண்டும் சேர்ந்த மிக்சரை மேலே உள்ள மிக்சரில் ஆட் பண்ணுறோம். இன்னும் வாட்டர். It is transferred to the measuring glass. அடுத்து measuring glass transfer பண்ணிட்டு adjusted to the required volume with chloroform water. So chloroform water தான் இதில் vehicle. So required volume chloroform water வச்சு மேக் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ப்ரிப்ரேஷன் எதுக்கு? காம்பவுண்ட் லொபீலியா அண்ட் ஸ்ட்ரமோனியம் மிக்சர். ஸோ லொபீலியாவும் ஸ்ட்ரமோனியம் சேர்ந்த மிக்சர் இது, சரியா? ஸோ இதோட ஸ்டோரேஜ் என்னன்னா நார்மலாக உள்ள மாதிரி ப்ரொடெக்ட் ஃப்ரம் லைட், வெயில் க்ளோஸ்டு கண்டெய்னர், ப்ரொடெக்ட் ஃப்ரம் லைட். ஸோ யூசஸ் என்னன்னா, ஸோ காம்பவுண்ட் லொபீலியா ஸ்ட்ரமோனியம் மிக்சர் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் காஃப். ஸோ காஃப்க்கு யூஸ் ஆகுது. ஸோ லொபீலியா எத்தீரியல் டிங்சர் இஸ் யூஸ்ட் அஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் bronchial asthma and chronic bronchitis. ஸோ bronchitis அதாவது நேசல் மூச்சு சம்பந்தப்பட்ட சளி சம்பந்தப்பட்ட இதுக்காக இது மெயினாக யூஸ் ஆகுது. எதுக்குன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் காஃப், தென் treatment of bronchial asthma and chronic bronchitis. So stramonium tincture is used to stramonium tincture ன்றது மெயினா எதுக்குன்னா used to relieve the spasm of the bronchitis in the asthma. அதாவது மூச்சு விட முடியாம கன்ஜஸ்டன்ட்டா இருக்குல்ல ஸ்பாம், அந்த மாதிரி இல்ல bronchioles-ல அந்த மூச்சுக்குள்ள உள்ளத ரிலீவ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. பொட்டாசியம் அயோடைடுன்றது எக்ஸ்பெக்டோரண்ட், சளி இருக்கும் பாத்தியா கிரு கிரு கிருன்னு அந்த மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்றதுக்கு. தென் மியூசிலேஜ் ஆஃப் ட்ரககாந்த் இஸ் யூஸ்ட் as a suspending agent. எதுக்கு மியூசிலேஜ் ஆஃப் ட்ரககாந்த் சஸ்பெண்டிங் ஏஜென்ட் இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த டிங்சர் வந்து இன்சாலிபிளாக இருக்கு இல்லையா, ஸோ வந்து ப்ரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணிடுது, இன்டிஃபியூசிபிள் ஆகிடுது. அதை டிஃபியூசிபிளாக ஆக்கிறதுக்காக இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். குளோரோஃபார்ம் வாட்டர்ன்றது வெஹிக்கிள், ஓகேவா? குளோரோஃபார்ம் வாட்டர்ன்றது வெஹிக்கிள். ஸோ இதான் வந்து காம்பவுண்ட் லொபீலியா அண்ட் ஸ்ட்ரமோனியம் மிக்சரோட ப்ரொசீஜர். தென் நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது. ஸோ வந்து மிக்சர் கண்டெய்னிங் ஸ்லைட்லி சால்யூபிள் லிக்சர். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், அதோட ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். ஸோ மிக்சர் கண்டெய்னிங் ஸ்லைட்லி சால்யூபிள் லிக்விட்ஸ்னா கம்ப்ளீட்லி சால்யூபிள் ஆகாமல் ஸ்லைட்டாக சால்யூபிள் ஆகிறது தான். ஸோ பாரால்டிகைட் மிக்சர் BPC, paraldehyde mixture, British Pharmacopoeia BPC. On shaking the slightly soluble liquids with solution of other ingredients and liquids, it is readily mixed with them and distributed throughout the liquid for sufficient time to ensure uniform distribution in each. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி லிக்விட்ஸை வந்து ரெடிலி மிக்சரை வந்து அதர் இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து சாலிபிளைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆன் ஷேக்கிங் த ஸ்லைட்லி சாலிபிள் லிக்விட்ஸ் வித் சொல்யூஷன் ஆஃப் அதர் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் லிக்விட். ஸோ மேற்கொண்டு லிக்விட் அதிகமாக ஆட் பண்ணி நல்லா சால்வ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, பாரால்டிகைட் மிக்சருக்கு ஆக்டிவ் pharmaceutical ingredient என்ன? பாரால்டிகைட். லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் லிக்வரைஸ், மெயினாக அந்த காஃப்க்கு இதுக்கெல்லாம் லிக்வரைஸ் யூஸ் பண்ணோம். சிரப் அண்ட் வாட்டர். ஸோ சிரப் அண்ட் வாட்டர். ஸோ ட்ரைச்சுரேட், பாரால்டிகைட், லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் லிக்வரைஸ், சிரப் அண்ட் வாட்டர் என்ன வாட்டர். ஸோ சிரப் அண்ட் வாட்டர்னா சிரப்னு இந்த சுகர் மேக் பண்ணி சிம்பிள் சிரப் இருக்கலாம், அது வாட்டர் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் டு பாட்டில் அண்ட் ஷேக் வெல். ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணுறோம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர். இதோட மெயின் யூஸ் என்னன்னா, பாரால்டிகைட் மிக்சர் இஸ் யூஸ்டு டு கன்வல்ஷன் இன் இன்ஃபேன்ட். ஸோ இன்ஃபேன்ட்ஸ்க்கு வர கன்வல்ஷன் வரும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஆன்டி கன்வல்சன் ட்ரக்னு வச்சுக்கோங்க. ஸோ பாரால்டிகைட் இஸ் யூஸ்ட் அஸ் செடேட்டிவ் அண்ட் எபிலெப்டிக். ஸோ எபிலெப்சி பேஷண்ட் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பர்டிகுலராக யூஸ் பண்ணுவோம். லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் லிக்வரைஸ் நார்மலி வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். ஸோ நிறைய சிரப்ஸ் இதில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சிரப் ஆக்ட் அஸ் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் டு மாஸ்க் அன்பிளசன்ட் டேஸ்ட் ஆஃப் பாரால்டிகைட். ஸோ பாரால்டிகைட் வந்து டேஸ்ட் வந்து அன்பிளசண்டாக இருக்கும். ஸோ அதை மாஸ்க் பண்ணுறதுக்காக இந்த லிக்வரைஸ் அண்ட் சிரப் யூஸ் பண்ணுறோம். வாட்டர் ஆக்ட் அஸ் அ வெஹிக்கிள். ஸோ வாட்டர் ஆக்ட் அஸ் அ வெஹிக்கிள். ஸோ டுடே 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ மிக்சர் கண்டெய்னிங் டிஃப்யூசிபிள் சாலிட்ஸ், மிக்சர் கண்டெய்னிங் precipitate forming liquids, அதே மாதிரி மிக்சர் கண்டெய்னிங் ஸ்லைட்லி சால்யூபிள் லிக்விட்ஸ். ஸோ டுமாரோ கிளாஸ் வந்து நியூ ஃபார்முலேஷன் பார்ப்போம். கான்சென்ட்ரேட்டில் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.